வாங்க ஃப்ரெண்ட், என்ன பாருங்க, ஊருக்கு போயிட்டு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா துணி பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குதுன்னு. பக்கமா இருந்த துணிங்க, தொல்லை தாங்க முடியல. அப்பா பாப்பா, இவங்க தானே துணி போடுறாங்க, ஒரு நாள் துவைச்சா என்ன? துணி நாங்கள் தான் போடுறோம். ஆமா, நீங்க உங்க துணியை வரைக்கும் கூட நீங்க துவைக்க கூடாதா? எவ்வளவு துணி நான் துவைக்கிறது? மிஷின்ல போடலான்னா மேல யாரு எடுத்துன்னு வர்றது? அதுவும் துவைச்சு கொடுக்குற மிஷின் தான். அப்புறம் ஒரு வாட்டிக்கு அலசணும். எம்பிட்டு வேலை தான் பாக்குறது. வேலையை தான் வசதியாக செஞ்சு கொடுத்துக்கிறாங்களே. குழா போட்டு தண்ணி எங்கே போய் பிடிச்சிட்டு வரணும், குழா தருவோம்னா தண்ணி வருதுல்ல. ஊருக்கு போனாலும் போனாங்க. அப்போ ஊருக்கு எதுக்கு ஊருக்கு போனோம்? ஊருக்கு போவாம அதான் வீட்லயே இருந்துக்கலாம். எதுக்கு ஊருக்கு போவானே? ஊருக்கு போகாதீங்க. ஊருக்கு போவாம இங்கே இருந்துக்கலாம். வந்து அம்புட்டு வேலை செய்யறதுக்கு போவாம இங்கே இருந்துக்கலாம். வாடா, தண்ணி ஊத்துற வாடா. உன்னை ஊத்துங்க. தண்ணி வேற பாரு, தண்ணி வேற குழா வந்துனே இருக்குது. எவ்வளோ தண்ணி பாரு, மாடி எல்லாம் பாருங்க. தண்ணி வேற ஊற்றிக்கிட்டே இருக்குது பாருங்க. டேய், கம்பி பிடிச்சி ஊத்துறா. அதுக்கு ஊருக்கு போறதுக்கு சும்மாவே இருந்துக்கலாம். வந்து கழுவணும், முழுக்கணும், துவைக்கணும், ஆக்கணும், எத்தனை வேலை. 4 நாள் எங்கன்னா போய் ரெஸ்ட் எடுக்கிறதும் போதும், வீட்டில் வந்து வேலை செய்யறதும் போதும். போதும்னு இருக்குது. அப்பா கடவுளே. அப்படியே விதவிதமாக புடவை கட்டி ட்ரெஸ் பண்ணணும் போது அப்போ எல்லாம் துவைச்சி தான்மா. நீங்க உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? எங்களுக்கு 4 புடவை தான் இருக்குது. உங்களுக்கு பாருங்க எவ்வளோ இருக்குது. நீ இதெல்லாம் அலசி வச்சிருக்கிறேன் நான். எங்களுக்கு தானே ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு, அவ்வளோதான். ஆமா, நீங்க ஒரு பேண்ட்டு, சட்டை, டவுசரு, அப்புறமேட்டு பனியனு, லுங்கி, எத்தனை உங்களுக்கு சொல்லு பார்க்கலாம். எங்களுக்கு ஒரு புடவை ஜாக்கெட்டு பாவாடை தான். அதுதான் சம்பளம் இல்லாத வேலைக்காரி. அது வேணா கரெக்டு தான். சம்பளம் இல்லாத வேலைக்காரி யாருன்னா பொண்டாட்டி தான். சம்பளம் கொடுக்க வேண்டியது இல்லை. ஆமா, சம்பளம் கொடுக்க வேண்டியது இல்லை. எதுவும் சோறு போட்டு 2 வருஷத்துக்கு 2 துணி வாங்கி கொடுத்துட்டா சம்பளம் இல்லாத வேலைக்காரி. அதுக்கு தான் லைசன்ஸ், மஞ்சள் கயிறு லைசன்ஸ் வாங்கி கூப்பிட்டு வந்துடுறீங்க. இதாம்மா 3 வேலை சோறு. ஆமா, போதும். அதுக்கு தான் அப்படி. ஆமா, என்னவோ பண்ணுங்க போங்க. ஜாலியா போயிட்டு வந்தாக்க இப்படிதான் வேலை செய்யணும். ஆமா, நாங்க வீட்டுல ஜாலியா தான் இருக்கிறோம். வாடாப்பா மவனே, ஜாலியா நீ கொஞ்சம் வாங்கிக்கடாப்பா. அதான் நம்ம பதவி ஒரு நாளைக்கு போய் ஏத்துக்கங்கடா. ஒரு நாள் முதல் வர்ற மாதிரி. ஆமா, என்னடா வீட்டுல சும்மா இருக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, ஒரு நாள் வேலை நீ ஏத்துக்கடா. ஆமா, ஏத்துக்கோங்களா பார்க்கலாம். அது மாட்டீங்களே. என்னடா ஒரு நாள் வேலையை நீங்கள் ஏற்றுக்கடா. நாங்கள் தான் சும்மா தானே இருக்கிறோம். அப்போ நீ சும்மா இரு. தண்ணி டேங்க்கு, கரண்ட் பில்லு என்னாச்செல்லாம் அது. பெங்களூர்லலாம் தண்ணி இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஜனங்க. நமக்கு தண்ணி குழாத்துறோன்னா வருது. சரி மேலே துவைச்சி அழைச்சி போடுமா. என்னம்மா சும்மா தண்ணியை ஓவராக காலி பண்ணுறீங்க? கொஞ்சம் தண்ணியில் அலசுமா. தண்ணி கஷ்டம் கொஞ்சம் கூட தேவை உங்களுக்கு. அதுக்கோசரம் அழுக்காத அலசி போட முடியும். போதும் அருவி தண்ணி. தண்ணி இல்லாத ஊரில் தான் என்ன தான் அலசி போட முடியும். அப்படிலாம் அலசி போட முடியாது, சரியா? தண்ணி சும்மா இல்லைம்மா, அது காசு தான். கரண்ட் பில் கட்டணும். அதுக்காக அழுக்காவே அழைக்க முடியும். நம்ம துவைக்கிறது பாதினா அலசுறது பாதி போகுங்க. வெள்ளை எப்படி இருக்குது? அப்படிதான் துவைப்போம். இல்லைன்னா அழுக்கு துணியை போட்டுக்கோங்க போங்க. சரி போட்டுக்கிறேன். அலசுங்க குனிஞ்சு நிமிந்து. பெட்டில் படுத்து உருண்டுறதுக்கு மட்டும் தெரியுதா? நல்லா அழுக்கா இருக்குது பாரு. போதும், எடுத்துட்டு வேற தண்ணி ஊற்றுங்க. தண்ணி எடுத்துன்னு போயிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அங்கே செடிங்களாண்ட ஊற்றினா அந்த அழுக்கெல்லாம் வரும். இதோ இந்த பக்கம் ஊற்றுங்க. அதோ அந்த செவுட்டாரம் ஊற்றுங்க. அந்த செவுட்டாரம் அப்படியே நீட்டுக்கும் ஊற்றுங்க. எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாரு, இப்போ வந்து அடியிலேருந்து மண்ணெல்லாம் வந்துச்சா? நம்ம அடியில் தொடப்பம் விட்டு பெருக்க முடியாது. இப்போ வந்துருச்சு பார்த்தியா எல்லாம். இப்படி தான் இருக்கணும். எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி க்ளீன் தண்ணியெலாம் அலசணும் ஒரு வாட்டிக்கு. பெட்ஷீட் அலசுறதுக்கு எப்படி 3 டப்பு தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு செம்ம அழுக்காக இருக்கும், அப்புறம் பாதி இருக்கும், அப்புறம் முழுசாக இருக்கும்போது நல்லா இருக்கும்.
யார் யாருக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணணுமோ எல்லாருக்கும் பெட்ஷீட் கொடுத்து விடுங்க. கீழே குனிஞ்சு நிமிந்து எல்லாம் எக்ஸசைஸ் பாடி ஆயிடுது. டேய் நீ உன் பெட்ஷீட் எடுத்து அலசு. போதும், வேறு தண்ணி ஊற்றி தான் அலசணும். அப்படி மாற்றி போட்டுக்கோ. அவன் பங்குக்கு அவன் அலசுறானுங்க. அலசட்டும். யாரால முடியுது பெட்ஷீட்டை துவைக்கிறது? சாமி போதும். அவ்வளோதான், கீழே போடு. இன்னொரு வாட்டி கலசணும். அது நல்லா இல்லை தண்ணி. பெண்டு எடுக்கும் பெட்ஷீட் துவைக்கிறதுனா. 4 தடவை தூங்கி எப்படி இருக்குது? கீழே அடியில் எவ்வளோ மண் வருது பற்றியா அடியிலேருந்து. அப்படி செவுத்தோரம் ஊற்றணும். இப்போ இது வந்து நம்ம தொடப்பம் விட்டு பெருக்க முடியறதில்ல. இந்த அலசின தண்ணி வேஸ்ட்டு தான். இப்போ சாயந்தரம் வந்து இதெல்லாம் பெருக்கிடலாம். காஞ்சிட்ட உடனே ஊற்றுங்க. இன்னுங்குது அடியிலேருந்து வரட்டும். என்னம்மா அது ஒரு பைட் தண்ணி? கம்பவுண்டுப்பா. கம்பவுண்டு எல்லாம் ஊற்றி கம்பவுண்ட் இருக்கு. கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நிறைய துணி இருக்குது. ஒன்றா தனியாக அலச முடியாது. அதனால ஒரு பக்கெட்டில் போட்டு கலந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன்? இல்லை, துணியெல்லாம் கப்படிக்கிறதுக்கு வாசனை. ஆமாம். இப்போ இது இருக்குதா பெட்ஷீட்டெல்லாம் இந்த மாதிரி இப்படி தெளிச்சு விடுவேன். இப்போ அது அப்படியே அந்த தண்ணி கீழே இறங்கி எல்லாம் சுற்றியும் அது அப்படியே கம்பவுண்ட் வாசனை வந்துடும். வேலையும் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. கப்படிக்காது, வாசனை அடிக்கும். ஆமாம். இது கூட நல்ல ஐடியா தாங்க. இது மாதிரி தெளிச்சு அப்படி அடியில் இருக்கிற தண்ணி வேஸ்ட்டாக ஒழுக்கி போகும்ல, அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு. அங்கே போனுக்குதுமா, பார்த்துக்குங்க. போன் எடு. நான் இப்போ இந்த பக்கம் எடுத்து தான் வைக்க போகிறேன். அங்கே எடுறா. பாரு, ஒரு பக்கெட் தண்ணி இப்போ ஒரு கம்போட்டை கொண்டாந்து ஊற்றுறாங்க பாருங்க. அந்த அடியில் இருக்கிற தண்ணி அப்படியே வடிஞ்சாலும் அடியில் இருக்கிற துணிக்கு போயிடும். நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கோசரம் இப்படி வேற ஒன்றும் இல்லை. அந்த காலத்துலலாம் எந்த கம்போர்ட் இருந்துச்சு, இது இருந்துச்சு. கம்போர்ட் என்ன, பவுடர் என்ன. அந்த காலத்தில் இந்த சோப்பு, பார் சோப்பு, ரெண்டு சோப்பு போட்டு தேய்ன்னு தேய்ப்போம். அவ்வளோதான், முடிஞ்சு பேசுப்போம். ஓகேம்மா. எவ்வளோ துணி பாருங்க. எத்தனை பேண்ட்டு, ஷர்ட்டு, பெட்ஷீட்டு. பேண்ட்டுங்களே பாரு, ஜெட்டு, பனியன். அதில் எத்தனை புடவை பாரு. டவலு பாரு, நான் அந்த பக்கம் இருக்குது. ஊருக்கு போயிட்டு வரதும் போதும், துணி துவைக்கிறது போதும். இந்த துணிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி ஓரத்தில், இந்த ஓரத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் பாரு எவ்வளோ வந்துக்குது. ஓகே, இது திருப்பி சாயந்தரம் வந்து எல்லாம் அடித்து எடுத்துகிட்டு போய் வைக்கணும். ஓகே சொந்தங்களே, துவைச்ச துணி எல்லாம் எடுத்தாச்சு, காஞ்சிருச்சு. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய மூட்டை. இதை கீழே எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று ஒன்றா மடிக்கணும். ஓகே சொந்தங்களே.